அன்புனா என்னது? இந்த உலக மக்களுடைய அன்பு இல்ல, இறைவனோட ஐக்கியம் அவரு. நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கிறாருனாக்கி நமக்கு நன்மைக்கு தான் அவர் துன்பம் கொடுக்கிறார். அந்த துன்பம் கொடுக்கிறாங்க, அதனால சில பாதிப்புகள் வருது. திருப்பதியில் தான் ஏழ்மையா உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. திருப்பதியில் தான் ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு இல்லைன்னு யாரா நம்புவாங்களா? ஏன்னா மாலை போட்டுக்கோங்க, அசுத்தம் சுத்தம் அந்த இது எதையுமே பார்க்கல, எல்லாம் ஐயப்பன் எல்லா உயிரினங்களும் இருக்கு. ஆனா அந்த உயிரினங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம எதுவும் செஞ்சிருமோ, அதை செஞ்சிருமோ, இதை செஞ்சிருமோன்னா நம்ம உள்ள போக முடியாது. ஆனா நம்ம ஐயாட்ட ஒப்படைச்சு போனா அது என்ன கூட என்ன ஆயிரும், அது ஐயாவாயிரும். நம்ம பாதுகாப்பா கொண்டுட்டு பாதுகாப்பா கூட்டு வந்துடும். பேசத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா அன்புலதான் எல்லாம் இல்லை. அன்புனா என்னது? இந்த உலக மக்களுடைய அன்பு இல்ல, இறைவனோட ஐக்கியம் அவரு. இப்ப பழனியில ஆண்டவர் இருக்காருன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. அங்க பழனிலாம் இருக்கிறதெல்லாம் இல்ல, நம்ம எங்கெல்லாம் இருக்கோமோ அங்க அவரு இருக்காரு. நம்ம எப்போ நினைக்கிறோமோ, இப்போ அதுல ஒரு சிலர் பாருங்க, பௌர்ணமிங்க அம்மாசிங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதே உலகவாசிகளுக்கு அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அப்படியாவது இந்த உலகவாசிகள் கொஞ்சம் அதுல ரெகுலர் ஆகி அதுல அன்பு கட்டினா அவன் அதில் தேர்ச்சி பெற்றான்டா. அதுக்கு தான் அது வச்சிருக்கான தவிர வேற எதுக்குமே கிடையாது. அதான் அந்த சித்தர்களை கூட ஐயா இந்த மாதிரி நண்பர்கள் வாரங்காங்க என்ன செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ சித்தர்கள் சொல்றாங்க, நான் கையை நீட்டுறேன் குழு, நான் பிடிக்கிறேன், ஆனா நானா இருக்கிறேன் கிடையாது. அதே மாதிரி முருகனும் ஒருக்கா பாக்குறேன், ஐயா அப்படிங்க நீ கயிறை நான் விடுறேன், கயிறை இருக்க பிடிச்சிக்கோ, நான் தூக்குறேன். சரி பாருங்க, இல்லாத அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கிறாருனாக்கி நமக்கு நன்மைக்கு தான் அவர் துன்பம் கொடுக்கிறார். அந்த துன்பம் கொடுக்கிறாங்க, அதனால சில பாதிப்புகள் வருது. எப்படி பாருங்க, ஆனா அது துன்பம் கொடுத்தா அதுல ஆபாயிடுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், துன்பம் வந்த உடனே அலறோம், துன்பம் வந்த உடனே இந்த கோயில் நல்ல கோயில் இல்லைன்ட்டு வேற கோயிலுக்கு போறோம். எப்படி பாருங்க, திருப்பதியில் தான் ஏழ்மையா உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. திருப்பதியில் தான் ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு இல்லைன்னு யாரா நம்புவாங்களா? ஆனா அவர் அங்க இருக்கிற நம்பிக்கையில எவ்வளோ போறானா, எல்லாரும் போறான், நானும் போறேன். நான் மாலை கொண்டு போது என் கூட யாருமே குளிக்கிட்டு என் கூட வர மாட்டாங்க. ஏன்னா மாலை போட்டுக்கும் போது அசுத்தம் சுத்தம் அந்த இது எதையுமே பார்க்கக்கூடாது, எல்லாம் ஐயப்பன். அது மாதிரி நான் அந்த பௌர்ணமி அம்மாதிக்கு இந்த குரங்குகளுக்கு உணவு போட போவேன். உணவு போடும்போது பாருங்க, அந்த குரங்கு நம்ம தோட்டெல்லாம் யாரும் உட்காந்துக்கிடுவோம்.